ஒரு கிராமத்தில் ஞானமும் அன்பும் நிறைந்த ஒரு வாத்தியார் இருந்தார். அவரிடம் பல மாணவர்கள் பாடம் கற்றனர். அவர்களில் ஒருவன் கோடீஸ்வரன். பெயரில் என்னவோ கோடீஸ்வரன் என்று இருந்தாலும் அவனது தந்தையோ வீதியில் பிச்சை எடுத்து வாழ்பவர். இதனால் பள்ளியில் உள்ள மற்ற மாணவர்கள் கோடீஸ்வரனை பிச்சைக்கார பையன் என்று கேலி செய்தனர். இந்த சொற்கள் அவனது காதுகளில் விழுந்தாலும் அவனது மன உறுதியை அசைக்கவில்லை. அவன் மனம் தளராமல் படிப்பில் மட்டுமே தன் கவனத்தை செலுத்தினான். இரவு பகலாக படித்து வகுப்பில் முதல் மதிப்பெண் பெற்று அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தினான். கோடீஸ்வரனின் இந்த அசாத்திய சாதனை ஆசிரியரின் கவனத்தை ஈர்த்தது. உடனே அவர் கோடீஸ்வரனின் தந்தையை பள்ளிக்கு வரவழைத்தார். பிச்சைக்காரர் தோற்றத்தில் இருந்த அந்த தந்தை பள்ளிக்குள் நுழைய தயங்கி, ஐயா, என்னை கூப்பிட்டீர்களாமே, என்ன விஷயம் என்று பணிவுடன் கேட்டார். ஆசிரியர் மென்மையாக புன்னகைத்து, உங்கள் பையன் எப்படி படிக்கிறான் என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார். தந்தையின் கண்களில் நீர் மல்கியது. தெரியவில்லைங்கய்யா, என் புள்ளையை இந்த பள்ளியில சேர்த்ததுக்கு ஒரே ஒரு காரணம்தான். நான் அனுபவிக்கும் இந்த வறுமையும் இந்த பிச்சை எடுக்கும் நிலைமையும் இனிமே என் புள்ளைக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் என்று கூறி விம்மினார். ஆசிரியர் அவரது தோளில் தட்டி, கவலைப்படாதீர்கள், உங்களை எதற்காக கூப்பிட்டேன் தெரியுமா? இந்த பள்ளியிலேயே உங்கள் பையன்தான் முதல் மதிப்பெண் எடுத்திருக்கிறான் என்று பெருமையுடன் கூறினார். அந்த கணமே ஆசிரியரின் கண்கள் கலங்கின. அவர் அந்த கந்தல் ஆடை அணிந்த பிச்சைக்காரனை அன்புடன் ஆரத்தழுவி தன் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். அந்த தந்தையின் முகத்தில் மகிழ்ச்சியும் பெருமையும் கண்ணீரும் ஒரு சேர வழிந்தன. அந்த பிச்சைக்காரன் தன் வாழ்நாளில் கண்டிராத ஒரு கணம் அது. இந்த கதையிலிருந்து நாம் அறிவது என்னவென்றால், எந்த ஒரு சூழ்நிலையிலும் வறுமை அல்லது அவமானம் போன்ற எத்தகைய இக்கட்டிலும் நாம் கல்வியை கைவிடக்கூடாது. கல்வி மட்டுமே ஒருவரின் தலைவிதியை மாற்றும் வல்லமை கொண்டது. கற்கை நன்றே, கற்கை நன்றே, பிச்சை புகினும் கற்கை நன்றே. பிச்சை எடுத்து உண்ண நேரிட்டாலும் கல்வி கற்பது சிறந்தது. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன்.